Hi everyone, welcome to Roja's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை பொரியல் தான் செய்ய போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்களும் இத செய்ய முடியும். நான் வந்து ஒரு கட் அளவுக்கு கீரை எடுத்துர்க்கேன். அந்த அளவு தான் எல்லாத்துக்குமே சொல்லிருக்கேன். இப்போ நான் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ நான் இதல 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் அது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதல ஆட் பண்ணிக்கலாம். 2 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப வதக்கிராம லைட்டா வதக்குனாலே போதும். பிரவுன் கலர்ல வரணும்னு அவசியம் இல்ல. சோ லைட்டா வதங்கின பிறகு நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கட் அளவுக்கு கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியில. சோ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதல ஆட் பண்ணி வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம். இப்போ நம்ம கீரையை நல்லா வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். கீரையை மூடி வைக்காமலே நம்ம வேக வச்சுக்கணும். கீரையை மூடி வச்சிட்டீங்க அப்படினா நமக்கு இந்த green கலர் கிடைக்காது. கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். சோ அதனால கீரையை வந்து மூடி வைக்காமலே நம்ம வேக வச்சுக்கலாம். கீரையை பாத்தீங்கன்னா ஒரு 5 to 7 minutes அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கீரை ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுனா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ கீரை எல்லாமே நமக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்க. நல்லா அந்த கலரும் சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கு. கீரையும் கொஞ்சமா ஆகிருச்சு பாருங்க. சோ இப்போ நமக்கு கீரை நல்லா வதங்கி வெந்திருச்சு. இது கூட நம்ம மத்த ingredients ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ நான் இதல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு கீரை பொரியல் நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால நான் கொஞ்சம் அதிகமாவே ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சூப்பரான மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஹெல்த்துக்கு அவ்ளோ நல்லது. கீரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படினா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. சோ கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறந்துடாம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.